ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கவிஞாயிறு தாராபாரதி அவர்கள் பற்றி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சில அவுட்லைன் பார்த்துடலாம். அவரை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் முழு குறிப்புகள் எல்லா தகவல்களுமே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் அவரை பற்றி பார்த்துடலாம். ஒரு அவுட்லைன் ஓவராலாக சொல்லிடுறேன். அதை பாருங்கள். ஓகேவா? தாராபாரதி அவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் குவளை அப்படின்ற ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் துரைசாமி, புஷ்பம் அம்மாள் தாய் பெயர். இவர் பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா February 26, 1947 பிறந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். அப்புறம் பார்த்தோன்னா இவருக்கு சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கவிஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். தமிழக அரசோட ராதாகிருஷ்ணன் விருதும் இவர் வாங்கியிருக்காரு. ஓகே, நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. எழுச்சி மிகுந்த கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் அப்படின்னு இவரை சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விவசாயம் இவர் வேதம், பண்ணைப்புறம் தொடங்கி பக்கிங்ஹாம் வரை, அதுக்கப்புறம் கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள், பூமியை திறக்கும் பொன் சாவி, இன்னொரு சிகரம், வெற்றியின் மூலதனம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, இது புதுக்கவிதை, விரல் நுனி வெளிச்சங்கள், வேலைகள் அல்ல வேள்விகளே. ஸோ இதெல்லாம் இவருடைய முக்கியமான படைப்புகள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா இவருடைய எப்போ இறந்துருப்பார் அப்படின்னா May 13, 2000 இறந்துருப்பார். ஓகேவா? அப்புறம் நிறைய வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம், இதெல்லாம் இவருடைய வரிகள். அப்புறம் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு 3 பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். புக் இன்ஃபர்மேஷனோடு நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இவரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இவர் பாரதியார் மேலே ரொம்ப பற்றோடு இருப்பார். அதனால தான் அவரோட ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேரை ராதாவை தாரா அப்படின்னு மாற்றி பாரதியார் மேலே பற்றின் காரணமாக பாரதியின் பின்னாடி அவர் பேரை சேர்த்து தாரா பாரதி அப்படின்னு பேர் வச்சுக்குவார். இதில் தான் கவிதை எல்லாத்துலேயும் தாராபாரதி அப்படின்ற பேரில் தான் இது பண்ணுவார். ஓகே, இப்போ கொஷின் பார்த்துடலாம். விரல்கள் 10 மூலதனம், வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்லுமா என்று கூறியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தமான இணையை தேர்வு செய்க. ஓகே, ஸோ இது என்னென்னா தினங்களை கொண்டாட விடுங்கள். இது கவிக்கோனா அப்துல் ரஹ்மான் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் சொன்னது தான், அப்துல் ரஹ்மான் சொன்னது தான். மண்புழுவல்ல மானிடனே, இது தாராபாரதி சொன்னது. ஓகே, அது நேரம் கிடையாது. அப்போ இது தப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு என்ன அப்படின்னா தண்ணீர் போல பணத்தை செலவு செய்தல் அப்படின்றது சுரதா சொன்னது. ஓகேவா? இது இந்த சிக்கனம் அப்படின்ற தலைப்பில் சுரதா சொன்னது. இது கன்று குரல் கேட்ட ஓகேவா? இது அது அவர் சொன்னது. ஓகே, அப்போ ஸோ இது இதுவும் தப்பு. கன்று குரல் கேட்ட பஸ் இது நேரம் வராது. இதுவும் தப்பு. அப்போ கரெக்ட் என்ன அப்படின்னா தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னது தான். அடுத்து பாருங்கள், வினையே ஆடவர் குயிர், இது குறுந்தொகை எல்லாருக்கும் தெரியும். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை, முன்னீர் வழக்கம் பற்றி தொல்காப்பியம் சொல்லியிருக்கும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். விரல்கள் 10 மூலதனம் தாராபாரதி. ஓகே, ஆப்ஷன் பி. கீழுள்ள நூற்பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூல்களின் பெயர் எது? அவர் எழுதாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா பால்வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள் எல்லாமே அப்துல் ரஹ்மானோடது தான். இன்னொரு சிகரம் அப்படின்றது தாராபாரதியோடது. ஸோ அவர் எழுதாதது. ஓகே, அப்போ ஆன்சர் இன்னொரு சிகரம் அப்படின்றது தான். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. ஸோ இது யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா யாரோட அடிகள் அப்படின்னா தாராபாரதியோட வரிகள் தான். எந்த இணை சரியானது?
சுரதா ஓகே இமயம் எங்கள் காலடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து தப்பு, இது தப்பு ஓகேவா, தப்பு. இமயம் எங்கள் காலடியில் வந்து யாரோடதுன்னா ஆலந்தூர் மோகனரங்கனோடது ஓகேவா, அவரோடது. தாராபாரதி வந்து இது எங்கள் கிழக்கு, இது வந்து கரெக்டு. சுட்டு விரல் வந்து வாணிதாசனோடது கிடையாது, அப்துல் ரகுமானோடது. சுட்டு விரல் வந்து அப்துல் ரகுமானோடது ஓகேவா. சுட்டு விரல் அப்துல் ரகுமானோடது. அதுக்கப்புறம் வந்து மு மேத்தா பசிக்கயிறு வந்து மு மேத்தாவோடது கிடையாது, அது வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் இருக்காங்கள அவரோட தான் இந்த இது ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் தாராபாரதி இது எங்கள் கிழக்கு அப்படின்றது கரெக்டு. கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா சொந்த சிறைகள் வந்து அவரோடது கிடையாது, அது வந்து இப்போ தான் பார்த்தோம் நம்ம அப்துல் ரகுமானோடது அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா. அப்போ புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு இன்னொரு சிகரம் எல்லாமே தாராபாரதியோடது தான். அடுத்து பாருங்கள், பகுத்தறிவு கவிராயர்னு உடுமலை நாராயண கவி சொல்லுவோம். ஓமை கவிஞர் வந்து யார், சுரதாவை தான் சொல்லுவான். அப்போ இது வந்து தப்பு, ரெண்டாவது தப்பு. காந்திய கவிஞர் இவர் தான், புரட்சி கவிஞர்னு பாரதிதாசனை சொல்லுவோம். அப்போ 1 3 கரெக்டு. அடுத்து தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறளை தான் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து அந்த பாரதி என்ற நாற்றங்கள் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கு இல்லையா, அதில் உள்ள லைனு. பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது, அவர் எழுதாத நூல் எது அப்படின்னா இருண்ட வீடு அவரோடது கிடையாது, ஏன்னா பாரதிதாசனோடது. புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சம் எல்லாமே வந்து தாராபாரதியோடது தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு 10 கொஷின்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ பாருங்கள் 10 கொஷினும் எல்லாமே வந்து அதிகமாக வந்து அவரோட புக்ஸ் வச்சு தான் கேட்டிருப்பாங்க பாருங்களேன். ஒரு 2 தான் லைனு, அதுக்கப்புறம் புக்ஸ் வச்சு தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதனால் அவருடைய படைப்புகள் வந்து நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து தாராபாரதி அவர்கள் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் முடிச்சாச்சு. அண்ட் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் அவரை பற்றி வீடியோ, அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.